அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள்னாலே அழகு தான். அந்த அழகை நம்ம கல்யாணம் வரதான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நமக்கு மேரேஜ் ஆகி குழந்த பிறந்துருச்சு அப்படின்னாலே நம்மளை நம்ம க்ரூம் பண்ணிக்கிறதே கிடையாது. இது அழகுக்கு மட்டுமே இல்லை, நம்மளை நம்ம க்ரூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் மேலும் மேலும் அதிகரிக்கும். இது மூலமாக நம்மளுடைய குடும்பத்தை நம்ம கேரிங்காக பார்த்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக அமையும். அண்ட் க்ரூமிங் பண்ணிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. அண்ட் நான் சொல்கிற க்ரூமிங்கில் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ண மாட்டேன். நம்மளுடைய வீட்டில் இருந்தே க்ரூமிங் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. க்ரூமிங் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு, ஒரு க்ரீம் போட்டுட்டு, கன்சீலர் போட்டு, லிப்ஸ்டிக் மேக்கப் பண்ணுறது கிடையவே கிடையாது. நம்மளோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர நம்மளை நாம் எவ்வளோ கவனிச்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது நம்மளோட க்ரூமிங். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு க்ரூமிங் பண்ணிக்க டைமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க. நம்மளை நாம் கவனிக்கிறதுக்கு நாம் தான் நேரம் ஒதுக்கணும். நாம் நேரம் ஒதுக்கலை அப்படின்னா வேறு யாருமே ஒதுக்க மாட்டாங்க. ஸோ மனசில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ க்ரூமிங் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய ஹேரை தான் ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஹேர் ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரை எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அதை விட 2 மடங்கு நம்மளுடைய ஹேரை மேரேஜ்க்கு அப்புறமா கவனிக்கணும். ஏன்னா நாம் குழந்தை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்லேருந்து எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய ஹேரை அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கேரிங்கோடு எடுத்துக்கணும். அதுக்கு ஆலோவேரா ஜெல் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்றாழை எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை நம்ம அவுட்புட்டுக்கும் அண்ட் நம்மளுடைய சாப்பாட்லேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் அடங்கி இருக்குது. அடுத்ததாக இந்த 2 பவுடருமே எடுத்துக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை பறிச்சுட்டு நிழல்லையே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு எப்பெல்லாம் ஹேர் பேக் போடுறோமோ இந்த பவுடரில் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா டெய்லியுமே நம்ம மருதாணி இலை போய் பறிச்சுட்டு இருக்க முடியாது. எல்லார் வீட்லேயுமே மருதாணி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ இதில் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நெல்லிக்காய் தான். நெல்லிக்காயுமே நம்ம டெய்லியுமே வாங்க முடியாது. அப்படியே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 வீக் மேலே அது இருக்காது, ஃபுல்லாமல் கெட்டு போயிடும். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இது மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் செம்பருத்தி பூ இருந்துச்சு அப்படின்னா செம்பருத்தி பூ ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. அண்ட் செம்பருத்தியோட இலை ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் கூட நீங்கள் பண்ணலாம். இது எதுவுமே இல்லை, வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலே கருவேப்பிலையை மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூப்பரான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே நம்ம போட்டுக்கலாம். இந்த ஹேர் பேக் போடும்போது நம்மளுடைய தலை முடியில் இருக்கக்கூடிய அந்த வேர் கால்களில் எல்லாமே நல்லா படக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறணும். இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 டைம் போட்டால் போதுமானது. அடுத்ததாக இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம கற்றாழை ஜெல் எடுத்துகிட்டு அதோட தோல் இருக்கும். இந்த தோல் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வேர்க்குரு பிரச்சனை வரும். இன்னும் சில பேருக்கு கிச்சனில் நின்று சமைக்கும்போது அதோட ஹீட் தாங்க முடியாமல் இந்த மாதிரி வேர்க்குரு கூட வரும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேர்க்குரு இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் அந்த ஆலோவேரா ஜெல்லை வச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த தோல்லையே நல்லா ஜெல் இருக்கும். அது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் போய் குளிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அந்த வேர்க்குரு எல்லாமே அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் கூட பண்ணலாம். ஏன்னா வெயிலில் விளையாண்டுட்டு வர பசங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக செல்ஃப் க்ரூமிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நம்மளோட ஃபேஸை அவ்வளோ கேரிங்காக நம்ம கவனிச்சுக்கிறணும். இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் சீக்கிரமாகவே ஒரு சுருக்கம் ஏற்பட்டுரும். உங்களோட ஏஜ் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 30-35 வயசு தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களோட ஸ்கின்னில் அப்படியே சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப வயசான தோற்றம் மாதிரி நீங்கள் தெரிவிங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. எந்த ஒரு ஃபேஸ் பேக் எதுவுமே நம்ம போடுறது கிடையாது. நம்ம வீட்டில் என்ன பொருள்
இருக்கோ அதை வச்சு ஈஸியான முறையில் நம்ம ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணால் கூட அவ்வளோ ஒரு க்ளோயிங் கிடைக்கும். நம்ம பசும்பால் வந்துட்டு வெறும் பசும்பாலை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் நல்லா தடவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். எப்படியோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸை வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்டு நம்ம அழகுபடுத்தணும். இது அழகு மட்டும் கிடையாது, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்னுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஏன்னா அழகு அப்படின்றது வெள்ளையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அழகு, கருப்பாக இருக்கக்கூடியவங்க அழகு இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது. அழகு அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய அழகை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே ஷைனிங்காக பளபளப்பாக எப்போவுமே யங்காக இருப்பீங்க. அண்ட் அதுக்கு முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரலான பொருட்களை பயன்படுத்தி தான் ஃபேஸ் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த விதத்தில் நான் சூப்பரான ஃபேஸ் பேக் ஒன்று நான் சொல்கிறேன், அதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில் அதிகமாக சுற்றுறீங்க அப்படின்னா சன் டேனால் கருமை அடைஞ்சிருக்க உங்கள் ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங் கொடுக்கும். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கற்றாழை ஜெல் எடுத்துக்கிறேன். இது வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கற்றாழை தான் எடுத்துக்கிறணும். நீங்கள் பாட்டிலில் இருக்கக்கூடிய கற்றாழை எடுக்காதீங்க. ஒரு ½ கேரட் நான் எடுத்துக்கிறேன். கற்றாழை ஜெல் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணும் அண்ட் பிளாக் மார்க்ஸை நீக்கிடும். உங்களுடைய முகம் வந்து சுருங்காமல் நல்ல ஒரு டைட்னிங்காகவும் இது வேலை செய்யும். அண்ட் இந்த கேரட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் க்ளோயிங் கொடுக்கும். நல்ல ஒரு நீங்கள் கோல்டு ஃபேஸ் மாஸ்க் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி நல்லா தங்க மாதிரி உங்களோட ஃபேஸ் வந்து தகன்னு மின்னும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு ½ டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். இந்த தேன் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அண்ட் ஏதாச்சும் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் போகிற அன்னைக்குன்னு காலையில் இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கும். அண்ட் இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கிளென்சிங் பண்ணிக்கிறணும். அதுக்கு பசும்பால், காய்ச்சாத பசும்பால் எடுத்துக்கிறேன். இந்த பசும்பால் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து சுத்தப்படுத்தும், நல்ல ஒரு ஒயிட்னஸும் கொடுக்கும் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ ஃபேஸை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். அதை இந்த பாலில் நல்லா முக்கி எடுத்துட்டு நம்மளோட ஃபேஸில் ஃபுல்லாக நம்ம வந்து தடவி விட்டுக்கிறணும். இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஃபேனில் நல்லா ட்ரை பண்ணிடணும். அதாவது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செகண்ட் கோட்டிங் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கோட்டிங் போட்டு முடித்த உடனேயே அதை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து ட்ரை பண்ண விட்டுறேன். இப்போ வந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஃபேஸ் பேக்கை போட்டுக்கலாம். இது லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சிட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக அண்ட் க்ளோவிங்காக மின்னும். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய கைகளையும் கேர் பண்ணணும். ஏன்னா இந்த வெயில் காலங்களில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வேறு கலரில் இருக்கும், கை வேறு கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய கைகள் வந்து சீக்கிரமாகவே கருத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னுமே நம்மளுடைய சன்டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன க்ரீம் வேணாலுமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. என்ன தான் இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணுறதை விட எதுவுமே பெர்மனண்ட்டான ரிசல்ட் கொடுக்காது. அந்த வகையில் பசும்பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்மளுடைய கைகளில் ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நல்லா தடவி விட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேண்டில் இருக்கக்கூடிய சன்டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துடும். ஓகே, கிளென்சிங் பார்த்தோம். இப்போ நம்மளுடைய ஹேண்டில் வந்து ஸ்க்ரப்பிங் பார்க்கலாம். நம்மளுடைய ஹேண்டில் இந்த மாதிரி முறைகள் எல்லாமே ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ரொம்பவே முக்கியமானது நம்மளுடைய நகங்களை கண்டிப்பாக கட் பண்ணிடணும். நகங்களை கட் பண்ணாமல் இருந்தோனாலே நம்ம கைகள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. இன்னுமே நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த சன்டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரப் நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன்.
இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்க்ரப்பிங்காக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த காஃபி பவுடர் வந்து சன்டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தெரியும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கைகளால் நல்லா அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப நம்ம அழுத்தி தேய்க்க வேணாம். இது வந்து சுகர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹார்டாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம வெயில்னால் ஏற்படக்கூடிய அந்த கைகளோட கருமை வந்து நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுகர் வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் உங்களுடைய கைகள். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வெயிலில் ரொம்ப சுற்றிட்டு வர்றீங்களோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய கைகள் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ என்ன கலரில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இதில் உள்ள ஓப்பன் போர்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். அதனால் இப்போ உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் க்ரீம் இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து எலமெண்ட்ஸ் பிராண்டோட இந்த க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன க்ரீம் இருக்கோ சேர்த்துக்கலாம். நிவ்யா இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம கைகளில் தேய்ச்சி விடும்போது இன்னுமே நம்மளுடைய கைகளுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய ஹேண்டை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து போட்டு லைட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்குது. அண்ட் பெண்களோட கைகள் எப்போவுமே அழகாக இருக்கணும் அப்படின்னா மெஹந்தி வச்சுக்கோங்க, மருதாணி வச்சுக்கோங்க. இல்லை மருதாணிலாம் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக நெயில் பாலிஷ் போட்டுக்கோங்க. நெயில் பாலிஷ் வந்துட்டு எல்லாருமே போட மாட்டோம், முஸ்லிம்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஹென்னாலேயே தயாரித்த நெயில் பாலிஷ் தான். நம்மளோட மருதாணியை வச்சுட்டு இது தயாரிச்சிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹலால் தான். இதை வந்துட்டு நான் இது மேலே விட்டுக்கிறேன். ஸோ நார்மலான நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா ஒரு டைம் விட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஆனால் இது ஹென்னா அப்படின்றதால இது ஒரு 3-4 டைம் நல்லா கோட்டிங் போட்டுகிட்டே இருக்கணும். நான் ஒரு 3 கோட்டிங் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் போடணும். அதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கோட்டிங் போட்டதுக்கப்புறமா தான் அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு டைம் நான் விட்டுக்கிறேன். ஏன் நம்ம கைகளுக்கு இந்த நெயில் பாலிஷ் போடணும் அப்படின்னா பெண்களோட கைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இன்னுமே நீங்கள் மருதாணி வீட்டில் அரைச்சி விட்டீங்க அப்படின்னா அது இன்னும் பார்க்குறதுக்கு உங்களோட அழகை எக்ஸ்ட்ராவாக கூட்டி காட்டும். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே அழகாக தெரியும். அடுத்தவங்களுக்கு நாம் அழகாக தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம அதை உரித்தோம் அப்படின்னா அது தனியாக உறிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாமல் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்டப் காட்டுறேன். இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி என்னோடய ஹேண்டில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த நெயில் பாலிஷ் போட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கலருக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட கை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்துட்டே இருப்போம். இன்னுமே அழகாக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பேங்கிள்ஸ் போட்டுக்கோங்க. கைகளில் எந்த பேங்கிளுமே போடாமல் இருக்காதீங்க. அண்ட் ரொம்பவே சிம்பிளான ரிங் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கும்போதுமே வெளியில் போகும்போதுமே இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். சில பேர் வந்து வீட்டில் இருக்கும்போது கையில் எதுவுமே போட மாட்டாங்க. அண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 5-6 பேங்கிள்ஸ் அள்ளி அடுக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நமக்காக தான் நம்ம வாழணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் அடுத்தவங்க. ஸோ நமக்கு நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பேக், ஹேர் பேக் அண்ட் ஸ்க்ரப்பிங் எல்லாமே நம்ம கவனித்தோம். அதுக்கப்புறமா முக்கியமானது நம்மளோட டயட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். அந்த வகையில் நம்ம ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம ஃபிட்னஸாக இருக்கோம் அப்படின்னா அது அழகுக்காக மட்டும் இல்லை, நமக்கு சுறுசுறுப்பும் இருக்கும். நம்ம ரொம்ப வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா நம்மளால் எழுந்திருச்சு ஒழுங்கான வேலை பண்ண முடியாது. நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னுமே அடுத்தவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை வரும்.
வரும். அது எதுவுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. நாம் நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபிட்னஸாக மாற முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். என்னால் முடியும், நான் ஃபிட்னஸாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதில் ரொம்பவே முக்கியமானது வாக்கிங் தான். ஸோ நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போயே ஆகணும். டெய்லி நீங்கள் ஒரு 1/2 hour நீங்கள் வாக்கிங்காக ஒதுக்கிக்கோங்க. இது மூலமாக உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பராக உங்களுக்கு நடக்கும். அண்ட் இது மூலமாக உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு யங்காகவும் இருக்கும். உங்களால் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். உங்களுக்கு கரெக்டான டயட் பிளான் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும். அதனால் சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் அதிகமான ஃப்ரை பண்ண ஐட்டம், ஆயிலில் முக்கி பொரிச்ச ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக கீரைகள், காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஏன்னா 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உடலில் சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அது நம்ம கரெக்டான பேலன்ஸ்டான ஃபுட் நம்ம சாப்பிடும்போது தான் அதை கரெக்டாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். பெண்களோட இயல்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமையல் பண்ணாலோ, ஒரு புதுசாக ட்ரெஸ் வியர் பண்ணாலோ, யாராச்சும் நம்மளை பாராட்டணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், அழகாக இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இது எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். பிரச்சனை எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறோம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஸோ அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாம் ஃபஸ்ட்டு நம்மளை பாராட்டுறோமா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நின்று நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் சொல்லி பாருங்கள். மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா செல்ஃப் லவ் அப்படின்றது அதில் தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம நல்லா சமைச்சிருக்கோம் அப்படின்னா சூப்பராக சமைச்சிருக்க அப்படின்ட்டு நமக்கு நாமளே பாராட்டிக்கணும். ஒரே ஒரு டைம் இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் 100% நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இனிமேல் அடுத்தவங்க பாராட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை பாராட்டுங்க. கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க தேடி வந்து உங்களை பாராட்டுவாங்க. ஸோ என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறையவே செல்ஃப் க்ரூமிங் வீடியோ போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.